ஓம் என்ற பிரணவத்தின் ஆரம்பித்ததே வேதம். இதனால் வேதத்திற்கு உத்கிதம் என்று ஒரு பெயர் உண்டு. ஆன்மீக சாதனையில் முதிர்ந்த நிலையில் இருக்கும் ஒருவர் மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அது உயிர் பெற்று அதற்குரிய ஆன்மீக சக்தியுடன் விளங்குகிறது. இப்படிப்பட்டவர் இன்னொருவருக்கு மந்திர உபதேசம் செய்யும் பொழுது அந்த ஆன்மீக சக்தியும் மந்திர உபதேசம் பெறுவருக்கு அளிக்கப்படுகிறது. மந்திரம் சரியான உச்சரிக்கப்பட்டால் அது குறிப்பிட்ட தெய்வீக அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு மந்திரத்திலும் அந்த தெய்வத்தின் விசேஷ ஆற்றல் வெளிப்படுத்தும் ஆச்சாரம் உண்டு. இதுவே பீஜம் எனப்படும். இந்த பீஜ மந்திரமே அந்த தெய்வத்தின் சக்தியை நம்முள் தோற்றுவிக்கும். இஷ்ட மந்திரத்தை குறைந்தது 27 முறையாவது ஜபிக்க வேண்டும். மந்திரத்தை வாயால் உச்சரிப்பது 1 பங்கு பலன் என்றால், சப்தமில்லாமல் ஜெபிப்பது 10 மடங்கு பலன் தருவது. உதடுகளை மட்டும் அசைத்து ஜெபிப்பது 100 மடங்கு பலன் தரும். மனதுக்குள்ளே ஜெபிப்பது 1000 மடங்கு பலன் தரும். எனவே மனதுக்குள் ஜெபிக்கும் பழக்கம் வேண்டும். வீட்டில் காயத்ரி அல்லது பிற மூல மந்திரங்களை ஜபம் செய்தால் 1 பங்கு பலன் உண்டு. நதி தீர்த்தத்தில் ஜெபித்தால் 2 பங்கு பலன் உண்டு. பசு கொட்டையில் ஜெபித்தால் 100 பங்கு பலன் உண்டு. ஹோமம் செய்யும் இடத்தில் ஜெபித்தால் 1000 மடங்கு பலன் உண்டு. ஆலயம் புண்ணியஸ்தலங்களில் ஜெபித்தால் 100,000 மடங்கு பலன் உண்டு. வெளியே சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு பெயர் ஜபம் என்று பெயர். உள்ளே ஓட்டக்கூடிய மந்திரத்துக்கு அஜபம் என்று பெயர். மந்திரம் என்பது வெறும் வாய் சொல் அல்ல, அது எண்ணங்களை வெளிப்படுத்தும் வீரியம் கொண்டது. ஆழ்ந்த சிந்திக்க சிந்திக்க அதன் வீரியமும் அதிகமாகும். அது வாழ்க்கையில் நிலையான பேருண்மையை நமக்கு காட்டுவது. இதை அடையும் வழியும் உணர்த்துகிறது. ஓம் என்றது நாம் அடைய வேண்டிய இறுதியான பொருள் நமகா என்பது. அதற்கான மனப்பணிவை தரும் வழியாக சரணடையும் மார்க்கத்தை காட்டுகிறது. நமக்குள்ளே இருக்கும் பிரம்மனை நாம் உணர அதுவரை எல்லாம் நாமே என்று தவறாக எண்ணுகின்ற அகந்தை அகல உள்ளிருக்கும் நாதனை உணர்ந்து ஓரிட மந்திரம் நமது சிந்தனைக்கு சுருதி சேர்த்து கொடுக்கிறது. சாதாரண மானிட உயிருக்கும் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அபூர்வமான மார்க்கத்தை காட்டும் வழிகாட்டியே ஜபம். அதற்கு பயன்படும் வாகனமே மந்திரம். மந்திரங்களை சொல்வது நமது மனதை அமைதிப்படுத்த உதவும் விண்வெளியில் பரவி நிற்கும் சப்த அலைகள்தான் இவற்றை மூலமாக அமைகிறது. இவற்றின் ஓசையிலிருந்து ரிஷிகள் மந்திரங்களை கிரகித்து கொடுத்தார்கள். அவை யாவும் எழுதி வைக்கப்பட்டவை அல்ல, மகரிஷிகள் மனதிலேயே ஸ்பரிசித்து கொடுத்ததுதான். மண் என்றால் மனசு என்று பொருள். அதனுடைய புனிதமான மனசு இழுத்து உருவாக்குவதை மந்திரங்கள். சாதாரண மந்திரங்களுக்கும் பீஜ மந்திரங்களுக்கும் உள்ள வித்தியாசம், பீஜம் என்றால் விதை, பீஜாட்சரங்கள் மந்திரங்களின் வித்துக்கள். பீஜ மந்திரத்தை இணைத்து சொன்னால்தான் மனதில் அதனால் அலை எழுப்ப முடியும், தூண்டப்படுவதும் அமையும். பீஜ மந்திரத்தில் ஐம் என்பது சரீரத்தையும், கிரீம் என்பது மனதையும், ஓம் என்பது மூலாதாரத்தையும் ஊக்குவிக்கும். உடலுக்குள் சுத்தி செய்து நம்மை பக்குவப்படுத்தும். அதனால் பீஜ மந்திரங்களை இணைத்தே சொல்ல வேண்டும். தினந்தோறும் நாம் குறிப்பிட்ட நேரத்திலேயே ஜபம் செய்ய வேண்டும். அப்படி செய்து வந்தோமானால் நம் மனதிலும் அந்த நேரத்தில் ஜபம் செய்வதற்குரிய தகுந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது. நமது மனத்திற்கும் உடலுக்கும் இடையே ஒரு சரியான நல்ல இணைப்பு ஏற்படுகிறது. இவ்விதம் குறிப்பிட்ட நேரங்களில் தவறாமல் ஜபம் செய்வதனால் நமது மனதில் ஆற்றல்கள் வளர்கிறது. நாம் நல்ல ஆன்மீக முன்னேற்றமும் காண முடியும். விடியற்காலை, நண்பகல், மாலை, சந்தியா காலம், நடு இரவு ஆகியவை ஜபம் செய்வதற்குரிய மிகவும் விசேஷமான காலங்களாகும். அந்த நேரங்களில் இயற்கையானது சலனமின்றி அமைதியாக இருப்பதனால் நாம் ஜபம் செய்வதற்கு சாதகமான நமது மனதையும் அமைதியையும் சாந்தமும் நிலவுகிறது. இவற்றை தவிர பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, ஏகாதசி, திதியோடு கூடிய நாட்கள், மற்ற விசேஷ பூஜை தினங்கள் ஆகியவை ஜபம் செய்வதற்கு மிகவும் சிறந்தவையாகும். மந்திரத்தை உச்சரிப்பதில் 3 நிலைகள் இருக்கிறது. முதல் நிலையில் மந்திரம் நமது தொண்டை, நாக்கு, உதடுகள் ஆகியவற்றால் சற்று உரத்துவே சொல்லப்படுகிறது. 2ஆம் நிலையில் நமது தொண்டையும் நாவும் உதடுகளும் சிறிதளவு லேசாக அசைய மனதில் பிரதானமாக ஜபம் செய்யப்படுகிறது. 3ஆம் நிலை நம் ஆத்மாவும் இணைந்து அதுவே ஜபத்தில் முக்கிய பங்கு முடிகிறது. இதிலும் மனதிற்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இழுந்து செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மந்திரத்திற்கும் அதற்கென்று தனியான ஒளி சீர் இருப்பதனால் ஓதும் மந்திரத்தை ஒருவன் சரியான முறையில் உச்சரித்தால் அது அவன் உள்ளத்தில் சில தெய்வீக அதிர்வுகளை தோற்றுவித்து அந்த மந்திரத்தின் தெய்வத்தையும் அவன் அறிய உதவுகிறது. சரியான முறையில் உச்சரிக்கவில்லை என்றால் தேவையான பலனும் கிடைக்காது. ஒரு மந்திரத்தின் சக்தி அதன் ஒளியிலேயே இருப்பதனால்தான்
மந்திரங்களை சரியான முறையில் உச்சரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஒரு மந்திரம் சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும். தவறாக உச்சரிப்பு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தாமதப்படுத்தும். ஒரு பெண்மணி மந்திர தீட்சை வாங்கியிருந்தாள். அவள் உத்தேசமாக பெற்ற மந்திரத்தின் ஒரு பகுதி ருக்மிணி நாதாய என்பதாகும். ஆனால் அவளோ ருக்மிணி என்று சொல்வதனால் ருக்கு ருக்கு என்றே சொல்லி வந்தாள். அதனால் அவளுடைய ஆன்மீக முன்னேற்றம் தடைப்பட்டது. ஆனால் கடவுள் கிருபையான பிறகு அவளுக்கு சரியான மந்திரமும் கிடைத்தது. இது அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் கூறியது. பொதுவாக ஒரு குரு தனது சீடனை நாள்தோறும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மந்திரத்தை ஜபம் செய்யும்படி உபதேசிப்பார். ஜபத்தை எண்ணிக்கொண்டு கணக்கிடுவதை விரல்களின் மூலமாக செய்யலாம், அல்லது ஜபமாலை மூலம் செய்யலாம், அல்லது மனதிலேயே செய்யலாம். ஜபமாலை சாதகரின் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு உதவி செய்கிறது. ருத்ராட்சம், சந்தனம், இலந்தை, தாமரை கிழங்கு, ஸ்படிகம், பவளம் போன்றவற்றால் ஆன பலவித ஜபமாலைகள் இருக்கிறது. ஜபிக்கும் மந்திரத்தை பொறுத்தே உபயோகிக்கும் ஜபமாலை 108 அல்லது 54 மணிகளை கொண்டதாகும். ஒருவர் உபயோகிக்கும் ஜபமாலை அவரை தவிர வேறு யாரும் உபயோகிக்கக்கூடாது. மேலும் ஒரு சாதகன் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தையே ஒரு மாலையின் மூலம் ஜபிக்க வேண்டும். ஒரே மாலையின் மூலம் வெவ்வேறு மந்திரங்களை ஜபிக்கக்கூடாது. இது மந்திர தந்திர யந்திர சாஸ்திரத்தில் மந்திரத்திற்குரிய ஒரு சடங்கு முறையாகும். இதை சித்த புருஷர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். நன்றி.